குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சாணக்கியா நேர்களுக்கு வணக்கம். நம்மிடம் அதிபன் போஸ் நந்திஜி இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகள். சார் வணக்கம் சார். சார், நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறீங்க. வேர்ல்டு வைட் நாங்கள் ஒரு பெரிய சர்வே எடுத்திருக்கோன்னு சொல்கிறீங்க. அதை எப்படி சார் நீங்கள் கண்டக்ட் பண்ணீங்க? அது என்ன மாதிரியான எதை வச்சு நீங்கள் அது மாதிரி சொல்கிறீங்க சார்? மோடிஜி செயல்னால உலகம் எவ்வளவோ பெனிஃபிட் அடைந்திருக்கு. ஒரு பக்கம் நம்ம இந்திய நாட்டினோட பண்பாடு காட்டுது. இன்னொரு பக்கம் ஒரு யோகினா என்ன அட்டைன் பண்ண முடியும், என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும்னு காட்டுது. மூணாவது, பீஸுங்கிற வார்த்தை, அமைதிங்கிற வார்த்தை, அதுக்கு கான்ஷியஸ்னஸ்ங்கிறது ஒரு இறை உணர்வு. கான்ஷியஸ்னஸ்ங்கிறது அடிப்படையான ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் நமக்கு அந்த அமைதி உண்டாக்க முடியும் உலகத்துக்கு. அப்போது மோடிஜி பண்ணும்போது எத்தனையோ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு. அதில் நாங்கள் ஒரு 9 பாயிண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பார்க்கும்போது நம்ம வெரிஃபைடு இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்குறோம். ஆப்ரேஷன் சிந்தூர், இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூரில் அந்த ஒரு முக்கியமான நேரத்தில் எப்போ நம்ம நாட்டுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் கம்ப்ளீட் அட்வான்டேஜ் இருந்துச்சோ அந்த சமயத்தில் மோடிஜி சீஸ் ஃபயருங்கிறத எடுத்து கொடுக்குறாரு. இது எதனால்? ஏன்னா நம்ம நாட்டை ப்ரொலாங்டு வார்க்குள்ளே இழுத்துட்டு போயிருக்கலாம். அப்போ ஒன்று, எத்தனை மக்களுக்கு பிரச்சனை, சிவிலியன் கேஷுவாலிட்டி எவ்வளோ நடக்கும், ப்ளஸ் நம்ம எக்கானமி கம்ப்ளீட்டாக உடஞ்சி போயிருக்கோம். அப்போது இவ்வளோ பெரிய ஸ்டெப்பை எடுத்த பிறவே ஒரு தடவை கூடியும் நாங்கள் இத்தனை பேருங்களை கொன்னோம், இத்தனை பிளேனை டிஸ்ட்ராய் பண்ணோம், ஒரு தடவை கூடியும் சொல்லலை. எதனால்? ஏன்னா அந்த பாகிஸ்தான்காரனோட ஈகோவை இழுத்து அவனை திருப்பி வாருக்கு தூண்டி விட்டுறக்கூடாது, அதுக்காக வேண்டிதான். அப்போ நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி ஒரு தடவை கூடிய எடுத்து சொல்லாதது இந்த போர்னு பாட்டிருக்கு. இந்த போர் நம்ம இந்தியாவை இழுத்துட்டு போகக்கூடாதுன்னு. இது ஒரு பெரிய ஸ்டெப்பு. சார், இதுக்கும் நம்மளுக்கு நோபல் பரிசு கொடுக்கறதுக்கு என்ன கனெக்டிவிட்டி இருக்கு? ஆமாங்க. இப்போ ஒரு போர்னா சிவிலியன் கேஷுவாலிட்டி எத்தனையோ நடந்திருக்கும், எத்தனையோ பேருங்க இறந்துட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி 3rd வேர்ல்டு வாரே சேர்ந்திருக்க நேரம் நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக, ஏன்னா இது பாகிஸ்தான் மட்டுமே கிடையாது, இது சைனா, மற்ற நாடுங்க, எல்லா நாடுகளும் சேர்ந்து வந்தது. உடனே 3வது போருக்கு வந்திருக்கலாம், நியூக்ளியர் இது அதுன்னு வந்திருக்கலாம். ஆனால் மோடிஜி ஒரேடியாக பிளான் பண்ணி அதை ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு பாகிஸ்தானை சீஸ் ஃபயர் லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அதை உடனே ஒத்துக்கிட்டு அந்த போரை நிப்பாட்டிட்டார். அதில் எத்தனை பேருங்களுக்கே சிவிலியன் கேஷுவாலிட்டி அவாய்ட் பண்ணார். பாகிஸ்தான்லேயும் சரி, ஃப்யூச்சரில் நம்ம நாட்டுக்கும் அந்த போர்னால சரி, இது கோடிக்கணக்கில், ஏன்னா இது ஒரு 3rd வேர்ல்டு வார்னு ஆயிருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆபத்து, அதை நிப்பாட்டிட்டார். இது ஒரு பக்கம். இந்த எனக்கு பிடிச்சமானது, இந்த கோவிடில் நம்ம அந்த கோவிட்னோட வேக்சினை எத்தனையோ நாட்டுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரு. அப்போ கேட்குறாங்க மோடிஜிட்ட, எதனால் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஃப்ரீயாக எப்படி கொடுத்தீங்கன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, மற்றவனோட துன்பத்தில் நம்ம லாபம் பார்க்கக்கூடாது, அது நம்ம இந்தியனோட கல்ச்சர். அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது, அந்த மாதிரி பண்ண பிறகு சாதாரணமாக மற்ற நாடுனா ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க.
ஆனால் மோதிஜி அப்படி பெரிய இஷ்யூவே ஆக்கலை, அதை பற்றியே பேசலை. எதனாலனா இது வந்து ஒரு நேச்சுரல் பிஹேவியர். தர்மம் இருக்குது, தானம் இருக்குது. தர்மம் வந்து பண்ணும்போது தர்மம் நமக்கு கிடைக்குங்கிறதுல பண்ணுறோம். ஆனால் தானம்ங்கிறது சும்மா பண்ணுறது. அந்த லெவலுக்கு ஒரு யோகியினோட மனசு மூலமாக பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அதுவும் நம்ம நாட்டுக்கு. இப்போ நான் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி 25 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு இந்தியனுங்கிறது நான் பெருமைப்படலாம் சொல்கிறதுக்கு. அது மோதிஜி பிராண்ட் அம்பாசிடர்னால எந்த இந்தியனும் உலகத்தில் இன்னைக்கு மோதிஜி வந்து எடுத்து நம்ம இந்தியன்ஸ்க்கு இந்த கேப்பபிலிட்டி இருக்குது, இந்த கெப்பாசிட்டி இருக்குது, ப்ளஸ் நமக்கு டிசிப்ளின் அண்ட் குட் பிஹேவியர், குட் நேச்சர் இருக்குன்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு 2000, 3000, 5000 எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் ஒன்று, யார் வந்தாலும் இந்தியாவுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் நம்ம ஒரு கெஸ்ட்டு தான் காடுன்னு சொன்னோம். யார் வந்தாலும். அப்போது இந்த ட்ரெடிஷன் வந்து லா ஆஃப் கோஎக்ஸிஸ்டன்ஸ். அப்போ இந்த லா ஆஃப் கோஎக்ஸிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, குஜராத்லலாம் போனீங்கன்னா மெஜாரிட்டி வெஜிடேரியன்ஸ். அஹிம்சாங்கிற ஒரு வார்த்தை வந்து இன்கிரைன்டு. அப்போ எத்தனையோ போன 800-900 இயர்ஸில் வந்து இன்வேஷன் நடக்குது இந்தியா மேலே. எவ்வளோ பார்பாரிக் சிச்சுவேஷன் நடக்குது. ஆனால் நம்ம மாறலை. நம்ம இன்னும் அந்த தர்மத்தில் இருக்கோம். நம்ம இன்னும் அந்த நான் வயலன்ஸில் இருக்கோம். ஏன்னா இந்த பிரின்சிபிள்ஸ் வந்து நமக்கு உள்ளே இருக்குது. இதுதான் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நோபல் பரிசு கொடுக்கணுன்ட்டு நீங்கள் வேர்ல்டு வைட் சர்வே எடுத்தீங்களா சார்? ஆமாங்க. இது நான் சொல்கிறது ஒரு 9 பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக 18 பாயிண்ட் இருந்துச்சு. அந்த 18 பாயிண்ட்டை நாங்கள் கண்டென்ஸ் ஆக்கி ஒரு 9 பாயிண்ட் கொண்டாந்து அந்த 9 பாயிண்ட் வந்து நாங்கள் கொடுத்தோம். நபர்களால் வேர்ல்டு வைட் எடுக்கப்பட்டது சார் நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் நீங்கள் இந்த டேட்டா ப்ராசஸில் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, இப்போ இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணி இந்த ப்ரெஸ்ஸு இந்தியாவில் இருக்கிற ப்ரெஸ்ஸு சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து வெளிநாட்டில் எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஒரு குளோபல் அவேர்னஸ் கேம்பெயின் அமைக்கிறோம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து மோதிஜிக்கு நொபேல் பீஸ் ப்ரைஸ் வரணுங்கிறது ஒன்று, ப்ளஸ் நம்ம கல்ச்சர் வந்து தெரியணும் வெளியில். நம்ம யார், இந்தியானா யார், நமக்கு வந்து பெரிய மனசு. நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்னா சில லா இருக்குது. அந்த லா முக்கியம். எந்த மாதிரி லா? தெய்வம் நமக்குள்ள. அதனால யாரை பார்த்தாலும் நம்ம நமஸ்டே சொல்கிறோம். ஆனால் நம்ம நாட்டில் வந்து அதை ஒரு ஸ்டெப் கூட கொண்டு போயிட்டோம். நம்ம ஒவ்வொருவங்களையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம். தெய்வமும் நீயும் நானும் தெய்வம் ஆசீர்வாதம் வாங்குகிறோம். அப்போது இந்த மாதிரி ஒரு இதில் வந்து எனக்கு என்ன குறை, நீங்கள் சாமி கும்பிட்றீங்களா, எந்த சாமியை கும்பிட்றீங்கன்னு எனக்கு என்ன, ஒன்றும் இல்லை. அப்போ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் கோஎக்ஸிஸ்டன்ஸ். அப்போ இந்த மாதிரி ஒரு இது வந்து உலகத்துக்கு தெரிஞ்சாதான் நம்ம உலகமே சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி முக்கால்வாசி போர் ரிலிஜன்னால் வந்த போர். எந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிலிஜனில் வர பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எதனால் வருது? ஏன்னா நம்மளால் உண்மையான மனிதனாக இருக்க தெரியல. உண்மையான மனிதன்னா யார்? மற்றவனுக்கு கொடுமைப்படுத்தக்கூடாது. நமக்குள்ளே வந்து தெய்வம். அப்போ மோதிஜி வந்து வேர்ல்ட் யோகி டே, இன்டர்நேஷ்னல் யோகா டே கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டெப் இது. இப்போ யோசிச்சு பாருங்கள். யோகாங்கிறது வந்து முதல் தடவை யுனைடெட் நேஷனில் அத்தனை நாடும் சேர்ந்து ஒரே ஒரு இதுக்கு எக்ரி பண்ணுறது இன்டர்நேஷ்னல் யோகா டே. அத்தனை பேர் ஒன்று சேர்க்க கொண்டு வரணும்ல இன்டர்நேஷ்னல் யோகா டேக்கு. அதுவும் நம்ம நாட்டினோட மிகப்பெரிய வேல்யூபிளான ஒரு டீச்சிங் யோகா. அதை வந்து எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குறோம்.
அப்போது அந்த கொடுக்கும்போது என்ன நம்ம எதிர்பார்க்குறோம்? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது யோகா மூலமாக அவங்க கான்ஷியஸ்னஸ் அடைவாங்க. ஹெல்த்து ஒரு பக்கம், ஆனால் யோகா மூலமாக கான்ஷியஸ்னஸ் அடைஞ்சால் உயர்ந்து நினைப்பாங்க. உயர்ந்து நினைச்சா எப்படி நினைப்பாங்க? அஹிம்சா, தெய்வம் நமக்குள்ள, லா ஆஃப் கர்மா, டேக் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, லா ஆஃப் தர்மா, பி யோர் ஹையஸ்ட் பர்பஸ். அப்போ மோதிஜி இதை கொடுக்கும்போது 190 கண்ட்ரீஸ்க்கு மேலே எஃபெக்ட் ஆகுது. இந்த இது பண்ணும்போது எத்தனை பேருங்க அவங்க லைஃப் இம்ப்ரூவ் ஆகுது, அவங்களுக்குள்ளே பீஸ், அமைதி கூட வருது. இந்த ஒன்னே காரணமாக இருக்கலாம் நோபல் பீஸ் ப்ரைஸ்க்கு. ஆமாங்க. எப்படி சார் வேர்ல்டு வைடு இருக்க தலைவருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எந்த மாதிரியான வேரியேஷன் இருக்கிறாங்க சார்? நீங்கள் எப்படியும் கலிஃபோர்னியா இருக்கட்டும், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வேர்ல்டு வைட் பெரிய அளவில் ஃபேன்ஸ் இருப்பாங்க, பெரிய அளவில் உங்களுக்கு டிஓடியாக இருக்கட்டும், உங்களுக்கு லாபிஸ் பெரிய அளவில் இருக்கும். அவங்களாம் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க சார் நரேந்திர மோடி கம்பேர் டு அனதர் ஸ்டேட் லீடர்ஸ்? இப்போ மோடிஜி என்னோட முதல் நினைப்பே மனிதன் ஒன்று. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு நினைக்கும் போது யாராக இருந்தாலும் பெரியவனோ சின்னவனோ நமக்கு ஒன்று தானே, அவனோ இவனோ நமக்கு ஒன்று தானே. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கட்டாயமாக யாரை நம்ம அவர் மோடிஜி மீட் பண்ணால், லீடராக இருக்கட்டும், கீழே ஒரு கார் டிரைவராக இருக்கட்டும், ஒன்று தானே. அப்போது மோடிஜிக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதுனால தான் எல்லா வேர்ல்ட் லீடரும் அவர்கிட்ட வர்றாங்க. நம்ம யோகா பண்ணும்போது நம்ம ஒன்று படிக்கிறோம், we do not chase, we attract. இது ஒரு முக்கியமானது. நம்ம யோகா பண்ணும்போது சூரியன் நமக்குள்ள, அப்போ பிளானட் நம்மளை சுற்றி, நம்ம பிளானட்டில் சுற்றுறதுக்கு. அப்போது இந்த மாதிரி வரும்போது எல்லாரும் மோதிஜித்தை கிராவிடேட் பண்ணி தானே வருவாங்க. அதனால் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கான்ஷியஸ்னஸ்ங்கிற வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை. அதுக்கு கொஞ்சம் டெஃபினேஷன் ட்ரை பண்ணி பார்த்தோம். இறை உணர்வுங்கிற ஒரு டெஃபினேஷன் கொஞ்சம் கிட்டத்தில் வருது கான்ஷியஸ்னஸ்க்குன்னு. அப்போது யாராக இருந்தாலும் நமக்குள்ளே நம்ம இப்போ என்னவோ இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இது யாராக இருந்தாலும் அப்போ கொஞ்சம் பெருசுனா மனசு கொஞ்சம் பெருசாக்குறோம். அப்போ உடனே என்ன ஆகுது, நம்ம லைஃபே மாறுது. எதனாலனா நம்ம எடுக்கிற முடிவு தான் முக்கியம். அப்போ ஒவ்வொரு முடிவும் நமக்கு ஒரு அழகான ஒரு நல்ல முடிவாக வரும்போது நமக்கு கரெக்டாக வருது. யார் கரெக்டாக நல்ல முடிவு எடுக்கிறாங்க அவங்க தான் லீடர். அது மோடிஜி. சார் என்ன மாதிரியான டேட்டாஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணுன்ட்டு நீங்கள் அதை என்ன மாதிரி சேலஞ்சஸ் எதிர்பார்த்தீங்க? என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது நீங்கள் போகும்போது எடுக்கும்போது அந்த டேட்டாவில் சர்வேல என்ன? இப்போ நம்ம நடந்ததை பற்றி பேசுகிறோம். அதனால் நடந்ததை பற்றி பேசுறதுக்கு சேலஞ்ச் எதுவுமே கிடையாது. இருக்கிற ஃபேக்ட்ஸை நம்ம கொடுக்குறோம். என்ன சேலஞ்சு வந்தாலும் வரலாம்னா இது ரெக்கக்னைஸ் பண்ண முடியலைங்கிறது. யோகானால என்ன பெனிஃபிட்னு சில பேருங்க கேட்பாங்க. அந்த மாதிரி சில சேலஞ்சஸ் வரும். அந்த மாதிரி சேலஞ்சஸ் தான் இருக்குமே தவிர நமக்கு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்கே நம்ம we are not forecasting. நம்ம இருக்கிறத வச்சு நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் பேசுகிறோம். இல்லை பண்ணலாம் இக்னோரன்ஸ்னால பண்ணலாம். இக்னோரன்ஸ்னால நிறைய பேருங்க பண்ணலாம். அது வரதான் செய்யும். இக்னோரன்ஸ்னால எத்தனையோ பேருக்கு தெரியாது, எதுக்குன்னு கேட்பாங்க. அதனால் அது எதிர்பார்க்க வேண்டியதுதான். அது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள். மகாத்மா காந்திஜிக்கு இது வரைக்கும் நோபல் பீஸ் ப்ரைஸ் கிடைக்கலையே, வாங்கலையே. யோசிச்சு பாருங்க. நம்ம மகாத்மா காந்திஜிக்கு ஒரு நோபல் பீஸ் ப்ரைஸ் கிடைக்கலன்னா அர்த்தம் என்ன? நோபல் சைட்லேயும் ஒரு லெவல் ஆஃப் இக்னரன்ஸ் இருந்திருக்கு. அதனால் நம்ம பண்ண வேண்டியது பண்ணுவோம்.
நம்ம ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை எடுத்து கொடுக்குறோம். அந்த 8 பாயிண்ட்ஸ் என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் சொல்ல முடியுமா சார்? ஒரு பக்கம் ஒரு பக்கம் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர், இன்னொரு பக்கம் இப்போது டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காரு நம்ம ஹோல் இந்தியாவை. அது ஒரு பெரிய ஸ்டெப்பு. இப்போ இன்றைக்கி யூபிஐலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற வால்யூம் வந்து அமெரிக்கா, யூரோப் எல்லா நாடும் போட்டு கெதர் அவங்களால நம்ம குவான்டிட்டிக்கு வர முடியல. ஆனால் என்ன முக்கியம்னா இதை பண்ணும்போது அத்தனை பேரில் நம்ம ரீச் அவுட் பண்ணி அத்தனை பேரில் வந்து நம்ம பாவர்ட்டியிலேருந்து மேலே தூக்க முடியுது. இது ஒரு பெரிய ஸ்டெப்பு. ஆனால் இந்த இது பண்ணுறத வந்து ஆப்பிரிக்கன் நாடு எல்லா நாட்டுக்கும் எடுத்து கொடுக்குறாரு. நீயும் பண்ணு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு. அப்போ எத்தனை நாடு எத்தனை பேருங்க நம்ம பெனிஃபிட் பண்ணுறோம். இது 2. இதில் வந்து பாவர்ட்டி எலிவேஷன் வந்துடுது. அதுக்கு பிறகு இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு பார்க்கும்போது யோசிச்சு பாருங்கள், ராஜராஜ சோழன் காலத்தில் கம்போடியா, இந்தோனேஷியா, சைனா வரைக்கும் போயிருக்காங்க. இன்னமும் நம்ம கல்ச்சரை அவங்க மேலே தூக்கி வச்சுருக்காங்க. எதனால? ஏன்னா we conquered by way of culture, by way of goodness. நமக்கு நம்ம பண்பாட்டில் வந்து ஒரு ரூல் இருக்குது. எந்த நாட்டும் நீ டேக் ஓவர் பண்ணு, ஆனால் டேக் ஓவர் பண்ணி அதுக்கு சக்ஸஸ்னா the people must be popular. You must be the most popular with the people. அப்போ you're successful. If you cannot be popular with the people, then you're wrong. அப்போ அந்த மாதிரி நம்ம நாட்டினோட ராஜாங்க நினச்சி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அப்போ அந்த லெவல் போகும்போது கல்ச்சர் வந்து நம்ம கல்ச்சர் வந்து முன்னால் போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம யோகா நமக்கு முன்னால் போகுது. இன்றைக்கி எத்தனையோ நாடு வந்து நம்ம அம்ப்ரெல்லாவில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்மளும் வந்து அந்த நாட்டுக்குரிய அம்ப்ரெல்லாவை நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி மோதிஜி நினைக்கிறதுனால நமக்கு குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இன்னொன்று, நார்த் சவுத் இருக்குது, நார்த் பிளாக் இருக்குது, சவுத் பிளாக் இருக்குது. சவுத் பிளாக்கை பொறுத்த அளவில் இது வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ். நம்மளை மாதிரி நமக்கெல்லாம் வந்து கொலோனியல் ரூலில் இருந்தோம். நமக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு என்னடா நம்ம நாட்டை இந்த மாதிரி கொள்ளடிச்சிட்டு போயிட்டானேங்கிறது இருக்குது. ஆஃப்ரிக்காவில் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கடுப்பாக தான் இருக்கும் நார்தர்ன் பிளாக்கு. அதே மாதிரி நார்தர்ன் பிளாக்கை பொறுத்த அளவில் சதர்ன் பிளாக் தேவை, மினரல்ஸு, ரேர் எர்த் எல்லாம். அப்போ மோதிஜி தான் அந்த ஃபவுண்டேஷன் கொடுக்குறாரு. உன்ன வரகு அவர் அந்த அழகா, ஏன்னா இதுக்கு முன்னால் சைனா போயிருக்காங்க. சைனா வந்து நியோ கொலோனியலிசம் பண்ணாங்க. எப்படின்னா இந்த ஒவ்வொரு நாட்டையும் வந்து எப்படியாவது டேக் ஓவர் பண்ணுறதுக்கு இந்த லோனு, ஃப்ரீ லோனு, இது கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஆனால் எல்லாத்தையும் எனக்கு இப்படி கொடு, 2 இப்படி கொடுன்னு அதை உடைச்சிடுறாரு. இது ஒரு பக்கம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது வந்து நம்ம பண்பாட்டில் we worship women, we worship சக்தி, துர்கா சக்தி, டிவைன் ஃபெமினன். நம்ம நாட்டில் ஃப்ரீ ரைட்ஸ், ஈக்குவல் ரைட் ஃபார் உமன் வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது, இஷ்யூவே இல்லை. திஸ் இஸ் அ நேச்சுரல் திங். நம்ம சொசைட்டியில் வந்து there is no question of a woman saying I am unequal. No. நம்ம மோதிஜி எவ்வளோ பண்ணியிருக்காரு இதில். இந்த மாதிரி நமக்கு மற்ற இன்னும் எத்தனையோ ஆழமாக போனால் இன்னும் எத்தனையோ பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம அதனால தான் சொன்னேன், 9 லட்சம் 18 பாயிண்ட் பார்த்தோம். அதை வந்து சுருக்கமாக கொண்டு வந்தோம். சரிங்களா? இந்த மாதிரி டெமோக்ரஸின்னு இருக்குது. நம்ம டெமோக்ரஸின்னு இருக்குது. இந்த டெக்ஸ்ட் புக்கு இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். உண்மையான நம்ம ஹிஸ்ட்ரி போடல. நமக்கு எவ்வளோ அக்கிரமம் நடந்துச்சு. நமக்கு நான் 35 வருஷத்துக்கு முன்னால் நான் ஒத்தையில் நான் பில்கிரிமேஜில் போனேன். எங்கே வாரணாசி போனேன். அங்கே போய் பார்க்குறேன், நம்ம சின்ன ஒரு கோயில் இருக்குது, அங்கே பெரிய ஒரு மாஸ் இருக்குது. அப்போது எனக்கு ஆச்சரியம், எவ்வளோ உயர்ந்த டெமோக்ரஸியாக இருக்கணும் நமக்கு. கோர்ட்டு மூலமாக நம்ம போய் சண்டை போட்டு
எங்கள் உடைச்ச கோயிலை திருப்பி கொடுங்க. ஒரு பெரிய கோயில் கிடையாது நார்தர்னில், எங்கேயும் கிடையாது. எல்லாத்தையும் இடிச்சிட்டான். ஆனால் நம்ம கோவப்படாமல், சண்டை போடாமல், கோர்ட்டில் போய் கொடுங்கடான்னு சொல்லி நம்ம சண்டை போட்டு ஒன்றுன்னா நம்ம வாங்க பார்க்குறோம். இதெல்லாம் பெருந்தன்மை. நம்ம நாட்டில் தான் இது நடக்குமே தவிர எந்த நாட்டிலையும் நடந்திருக்க முடியாது. அதுவும் நம்ம ஹிந்து மெஜாரிட்டி. அப்பவும் நம்ம என்ன சொல்கிறோம், வேண்டாம் சண்டை போடாத, கோர்ட்டில் பண்ணுவோம், இல்லை பேசி முடிப்போம். அப்போ மோதிஜியினோட முக்கியமான வார்த்தை, டயலாக் இஸ் பெட்டர் தென் கன்ஃபரன்டேஷன். பேசி முடி, எதனாலும் பேசி முடி. இது உலகத்துக்கு புறம் படிக்கணும், நம்மகிட்ட படிக்க வேண்டியது இருக்குது. நம்ம நாட்டில் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த் தபஸ். நம்ம நாடு தபஸ் நாடு. எவ்வளவோ தபஸ் நம்ம நாட்டில் இருக்குது. ஒருக்க நம்ம ஆன்மீகம்னு சொல்லி வந்தால் அந்த தபஸ்னோட பவர் வந்துடுது எல்லாத்துக்கும். யாருனாலும் சைவம் வெற்றிங்கிற ஒரு வார்த்தை அதுதான் முக்கியம். தபஸ்னோட வார்த்தை. எப்போ நம்ம ஆன்மீகத்தில் போகிறோமோ, நம்ம சைவம் வெற்றின்னு சொல்கிறோமோ, எல்லா பவர் ஆஃப் கான்ஷியஸ்னஸும் நம்ம கைக்கு வருது. பவர் கரெக்டான டிசிஷன் எடுக்க வேண்டியது. 2 டிசிப்ளின். 3 மோதிஜி சொல்கிற மாதிரி அந்த வைப்ரேஷன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நமக்கு எல்லாத்துக்கூடையும் ஒற்றுமையாக போக முடியுது. 4 செல்வாக்குங்கிற வார்த்தை நம்ம எங்கேருந்து நினைக்கிறோமோ அங்கேருந்து செல்வாக்கு. 5 நல்ல உடலோட நல்ல ஹெல்த்தோடு நம்ம இருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே அனுகிரகம். நன்றிங்க.